ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, MP3 சாங்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்துட்டு கவர் ஒண்ணு இருக்கும். ஸோ கவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல்ல MP3 சாங்ஸ நீங்க ப்ளே பண்ணும்போது, அதோட பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சாங்ஸோட ரிலேட்டடா இருக்கிற மாரி ஏதாவது ஒரு ஹீரோவோ, இல்ல ஹீரோயினோட இமேஜோ, இல்ல அந்த மூவியோட போஸ்டரோட இமேஜோ வந்துட்டு நமக்கு பேக்கிரவுண்ட்ல செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அததான் நம்ம கவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாரி எப்படி நம்ம MP3 சாங்ஸோட கவரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம போட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை நீங்க பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதோட சைஸ் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க எந்த இமேஜ் வேணாலும், நீங்க எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதோட சைஸை வந்து நீங்க க்ரோப் டூலை யூஸ் பண்ணினீங்க. இப்போ நீங்க பார்க்குற அளவில் கட் பண்ணிடுங்க. அதாவது வித் வந்துட்டு 1080, ஹைட் வந்துட்டு 1920 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 300 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபார்மட் வந்துட்டு பிக்சல் ஃபார்மட்ல இருக்கணும். இது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட ஸ்கிரீன் சைஸ் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி பெரிய பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. க்ரோப் டூலை யூஸ் பண்ணிட்டு அழகாக அதை க்ரோப் பண்ணிட்டு அதோட இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு சைஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்ததான் நீங்க இந்த இமேஜ்ல என்ன ஆட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த MP3யோட அந்த கவரை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா, தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹீரோயினோட இமேஜ் வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்டர் இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த சாங்ஸுக்கு ஒரு ஓவரால் டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன். நான் வந்து இந்த நம்ம சேனலோட அந்த டைட்டிலே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு விவேக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தமிழ் மீடியம் டிவி 926 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட ஐடியோட இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்க வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைட்டில் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்க பாக்குற மாதிரி டைட்டில் வந்து நம்ம அதோட பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வேல்யூ அப்புறம் டிராப் ஷேடோ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனலா நீங்க பாக்குற மாதிரி இந்த டெக்ஸ்டோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அழகா பிளேஸ் ஆயிரும். ஸோ நீங்க பாக்குற மாதிரி இந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைட்டிலையும் ஆக்ட்ரஸோட இமேஜை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபைனலா ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்மட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்மட் அப்படிங்கிறத நீங்க PNG அப்படிங்கிறத சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா JPEG அப்படிங்கிறத சேவ் பண்ணலாம். இது தவிர வேற எந்த ஃபார்மட்டுமே நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு PNG அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா JPEG கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. JPEG அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல போயிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளார நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் போட்டோஷாப் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த MP3 சாங்ஸ் கூட அந்த கவர் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம எப்படி நம்மளோட அந்த MP3 சாங்ஸ்ல செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா MP3 டேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த சாஃப்ட்வேரை நீங்க நார்மலா கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இந்த MP3 டேக் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு முழுக்க ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்க இதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆட் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் டைரக்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட எந்த ஃபோல்டர்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஃபைல செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்ல நீங்க உங்களோட சாங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு அதுல எந்த ஃபோல்டருக்குள்ளார நீங்க சாங்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணிடும். அதுவே நீங்க லோக்கல் டிஸ்க் சில நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சில செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு சாம்பிளுக்காக நான் ஒரே ஒரு சாங்ஸ் நான் டவுன்லோட் அப்படிங்கிற அந்த இடத்துல மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கறத கொடுத்துரும். கொடுத்த உடனே நம்மளோட அந்த சாங்ஸோட இந்த நேம்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு விசிபிளா தெரியும். நான் ஒரே ஒரு சாங்ஸ் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு சாங்ஸ் தான் விசிபிளா தெரியுது. நீங்க நிறைய சாங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல விசிபிளா தெரியும். ஸோ நீங்க சாங்ஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு CD ஐகான் மாதிரி தெரியும். ஸோ அந்த ஐகான் தான் வந்து உங்களுக்கு கவர். இந்த பர்டிகுலர் சாங்ல வந்துட்டு நமக்கு எந்த ஒரு கவருமே இல்லை. இன்கேஸ் உங்களோட சாங்ஸ்ல வந்து ஆல்ரெடி கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எந்த இமேஜ் இருக்கோ, எந்த கவர் இருக்கோ அந்த கவரோட இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த சாங்ஸ்ல வந்துட்டு நமக்கு கவர் இல்லை அப்படிங்கிறதுனால எம்டியா வெறும் CD ஐகான் மாதிரி உங்களுக்கு தெரியுது. CD ஐகானை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் கவர்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் கவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆட் கவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்க எந்த இடத்துல நீங்க உங்களோட கவரை நீங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோஷாப் மூலமா நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்க அந்த கவரோட இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட லெஃப்ட் சைடு இந்த MP3 சாங்ஸுக்கான அந்த கவர் வந்துட்டு நமக்கு இந்த சாங்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இனிமே நீங்க ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. மேல பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்க சேவ் டேக் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த சேவ் டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த சேவ் டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய சாங்ஸ் மேல வந்துட்டு நமக்கு இந்த கவர் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க
சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட சாங்ஸ் இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் ஓபன் பண்ணுங்க. நான் வந்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல மியூசிக் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளார சாங்ஸ் வச்சிருக்கேன். இந்த சாங்ஸை நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிரியேட் பண்ண அந்த டேக் வந்துட்டு நமக்கு அழகா இதுல இந்த சாங்ஸ் மேல செட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்க மொபைல்ல ப்ளே பண்ணும் போதும் சரி இல்ல லேப்டாப்ல ப்ளே பண்ணும் போதும் சரி உங்களோட அந்த MP3 சாங்ஸ் ப்ளே ஆகும்போது இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு அழகா அதுல விசிபிளா தெரியும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட இந்த கவரை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.